இணைஞ்சிருந்தோம் ஒரு திரைப்படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ள வந்தார். இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாரு. ஒரு ராஜா அவரோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் வந்து அல்ல இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டேன். இந்த நேம் சொன்னாங்க விஜய் ஆண்டனி வச்சாரு. விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றாரு. விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் வந்து 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போதான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டில் பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸர் ஆக்ட் பண்ணிப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த படம் ஆதிஷனில் பேர் பண்ணது, சாந்தனு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாம், அந்த 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவு கூட நினச்சி பார்க்கல. ப்ரோ புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி, படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு ஏதாவது வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி 5 பேர் கேட்டாங்க. குறியீடு இல்லை சார், டைரக்டாக சொல்லியிருக்கேன். நேராக தெரியுது உங்கள் நிலைமை என்னவாங்க படத்துக்கு அப்புறம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கு. பிரபு ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் எந்த விஷயம் பற்றி என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமா மட்டும் தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டேரக்டர் எவ்வளோ முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர் ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பெருமை மிக்க படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.